அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தென் தமிழகத்தில் 29 தொகுதிகளுக்கான எக்ஸிட் போல் முடிவுகள். திமுக, அதிமுக என்ற இருவரும் கட்சிகளும் தங்கள் தலைமையில் வலிமையான கூட்டணியை உருவாக்கி உள்ளன. இந்த கூட்டணியில் திமுக கூட்டணி தான் வலிமையான கூட்டணி என அனைவராலும் கூறப்படுகிறது. ஏனெனில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திமுக, மக்கள் நீதி மையம், IUML, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, SDBI, ஆதி தமிழர் பேரவை, மூவேந்தர் முன்னேற்றக் கழகம், முக்குலத்தோர் புலிப்படை என்ற பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அமமுக, IJK, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. புதிய தமிழகம், தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கூட்டணி என்பதை இதுவரையிலும் இறுதி செய்யவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் தங்கள் தலைமையில் கூட்டணி என அறிவித்து தொடர்ந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என அறிவித்து விட்டது. வரும் தேர்தல் 4 முனை போட்டியை எதிர்கொண்டுள்ளது. வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான எக்ஸிட் போல் முடிவுகள் தொகுதி வாரியாகவும் மாவட்டங்கள் வாரியாகவும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் உள்ள 8 மாவட்டங்களின் 55 தொகுதிகளுக்கான எக்ஸிட் போல் முடிவுகளை அறிவித்திருந்தோம். தற்பொழுது தென் தமிழகத்தில் உள்ள 5 மாவட்டங்களுக்கான 29 தொகுதிகளுக்கான எக்ஸிட் போல் முடிவுகளை காணலாம். இந்த மாவட்டங்கள் பின்வருமாறு: விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி போன்ற 5 மாவட்டங்களுக்கான எக்ஸிட் போல் முடிவுகளை நாம் காணலாம். தூத்துக்குடி மாவட்டம் 6 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. திமுக கூட்டணி இங்கு 5 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், அதிமுக கூட்டணி ஒரே ஒரு தொகுதியை மட்டுமே கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது. 3வது அணி இங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்று கூறப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் அதிமுக கூட்டணி 2 சட்டப்பேரவை தொகுதிகளையும், திமுக கூட்டணி 3 சட்டப்பேரவை தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று கூறப்பட்டு வருகிறது. 3வது அணிக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. மேலும் அதிமுக கட்சியிலிருந்து OPS அணி தனித்து செயல்பட்டு வருகிறது. OPS அணியின் முக்கிய தளபதிகளில் ஒருவராக விளங்கக்கூடிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். OPS அணி தனித்து செயல்பட்டு வருகிறது. OPS அணி அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி வேறொரு அணிக்கு சென்றால் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு மேலும் குறையும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டத்தில் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளது. இதில் ஒரு தொகுதியை அதிமுக கூட்டணியும் 4 தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்பட்டு வருகிறது. 3வது அணிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை. விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் 7 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளது. இந்த 7 சட்டப்பேரவை தொகுதிகளில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 4 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும். 3வது அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு. கன்னியாகுமரி மாவட்டம். இங்கு 6 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளது. அதிமுக கூட்டணி 2 சட்டப்பேரவை தொகுதிகளிலும், திமுக கூட்டணி 4 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும், 3வது அணிக்கான வெற்றி வாய்ப்பு குறைவு என்றும் கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதிமுக மற்றும் திமுக கூட்டணிக்கான வாக்கு வித்தியாசம் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெறும் 3 மட்டுமே. தற்பொழுது 18வது மக்களவைத் தேர்தலில் 2 கட்சிகளுக்குமான வாக்கு வித்தியாசம் அதிக அளவு உள்ளது. திமுக கூட்டணிக்கு 47%, அதிமுக கூட்டணிக்கு 23% மட்டுமே உள்ளது. பாஜக கூட்டணிக்கு 18% உள்ளது. 2 கட்சிகளும் இணையும் பட்சத்தில் 41% வாக்கு வங்கியை அதிமுக கூட்டணி பெறுகிறது. ஆனால் இந்த கூட்டணியில் இருந்த SDBI, புதிய தமிழகம், தேமுதிக, பாமக என்ற 4 கட்சிகள் இதுவரையிலும் அதிமுக கூட்டணியை உறுதி செய்யவில்லை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 4 கட்சிகளுக்குமான வாக்கு வங்கி என்பது 7% என வைத்துக் கொண்டாலும் கூட 7%ஐ குறைக்கும் பொழுது ஏறக்குறைய அதிமுக கூட்டணிக்கு தற்பொழுதான வாக்கு வங்கி வெறும் 34% தான். இதை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய வெற்றியை அதிமுகவால் பெற முடியாது. மேலும் தென் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் முக்குலத்தோர், நாடார், நாயுடு, மீனவர்கள், சிறுபான்மையினர் சமூகங்களே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக உள்ளார்கள். அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்துள்ளதா
இவர்களது வெற்றி வாய்ப்பு மிக குறைவாகவே உள்ளது. மேலும் புதியதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் அவர்களுக்கு மீனவர்கள், சிறுபான்மையினர்கள் போன்றவர்களது ஆதரவு உள்ளது. இருப்பினும் வெற்றி பெறுவது என்பது கடினம்தான். இதேபோன்று நாம் தமிழர் கட்சியும் கணிசமான வாக்குகளை பிரிக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. இருப்பினும் வெற்றி வாய்ப்பு என்பது திமுகவிற்கே அதிகபட்சமாக உள்ளது. மேற்குறிப்பிட்ட 29 தொகுதிகளில் 9 தொகுதியை அதிமுக கூட்டணியும் 20 தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும். மூன்றாவது அணி ஒரு தொகுதியை கூட கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு குறைவு என்று கூறப்பட்டு வருகிறது. நன்றி.